ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எபிசோட் 3க்கு நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்குலாம் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட்டிங். அண்ட் இது டே 4ஓட எபிசோட் 004ங்க. இதோட டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆங்க்ரி, கோவம். கோவத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, டே டு டே லைஃப்பில் எப்படி அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்துகிட்டு வர என்னையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கோவம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய கோவப்படுவேன். ஸோ கோவத்தை நான் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவேன்னா, ஸோ மற்றவங்க கிட்ட நான் கோவத்தை காட்ட மாட்டேன். எனக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் ரொம்ப அதிகமாக கோவத்தை வந்து காட்டுவேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் எனக்கு பிடிச்சவங்களுக்கே நான் வந்து கோவத்தை காட்டும் போது எங்கே அவங்க என்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியரில், ஸோ என் கோவத்தை நான் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேங்க. அப்படி கோவத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் ஒரு பெரிய வெப்பனாக எனக்கு ஒன்று வந்து சேர்ந்துச்சுங்க, ஒரு மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் பண்ண நான் அதை வந்து ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக நான் அதை பண்ண என் மைண்டு என் கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ என்னோடய கோவத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன். இது இல்லாமல் மியூசிக் கேட்பேன். எனக்கு வந்து கோவம் வர டைமில் வந்து எனக்கு மியூசிக்னால் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் போட்டு கேட்பேன். ஸோ என்னோடய பார்ட்னர் வந்து சப்போஸ் மைண்டை வந்து உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ரீடிங் ஹேபிட்டுக்கு போ போ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நான் ரீடிங் ஹேபிட்டை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எனக்குள்ளே நான் புக்ஸை ரீட் பண்ண ஆரம்பித்தேன். அப்படிங்கும்போது என்னோடய கோவத்தையும் என்னோடய எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அப்படி தான் வந்து டே டு டே லைஃப்பில் இருக்கிற கோவத்தை நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்கள் லைஃப்லேயும் உங்கள் கோவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா, முக்கியமாக என்னென்னா யாராவது கோவப்படுத்துனாங்க அப்படின்னா நம்ம எதுக்குமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம காமாக அந்த பிளேஸை விட்டு நகர்ந்துட்டு நம்மளுக்குள்ளே நம்ம பாசிட்டிவாக நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப்பு நகர்ந்து போயிடணும். ஸோ அது கோவனால் நம்ம நிறைய சுற்றி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கோவத்தெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம லைஃப்பில் நம்ம ஹாப்பியாக கொண்டு போவோம். ஸோ அதுதான் இந்த எபிசோடில் நான் சொல்ல வரேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் ஒரு நல்ல டாப்பிக்கோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், லவ் யூ.